ஹாய் ஐம் சுதர்ஷன். வெல்கம் டு பி another new trip video. இன்றைக்கி எங்கே போகிறோம்னா கேட்ரின் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். கோட்டகிரியில் இருக்குது, அதாவது நியர் ஊட்டிக்குள்ளே தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல. மேட்டுப்பாளையம் போய் அங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்னு ஒரு தைரியத்தில் தான் போயிட்டுருக்கேன். காந்திபுரத்தில் வந்துட்டு வந்தீங்க கம்பங்கள் குடிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 12:20 PM இருக்கும். காந்திபுரத்தில் இருந்துட்டு மேட்டுப்பாளையம் போகிறக்கான அந்த பஸ் வந்துடுச்சு. இந்த பஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச பாட்டாவே போட்டிருந்தாங்க. ஒரு கண்டினியூஸாக ஒரு ½ hour பக்கம் எனக்கு பிடிச்ச பாட்டே ஓடிட்டு இருந்துச்சு. நான் என்னென்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒரு இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான் 25 rupees இருக்கும். போகிற வழியில் வந்து இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு ஊட்டி போகிறக்காக இங்கே தான் வந்து ஏறினேன். என் பஸ்ஸு கிடைக்கல, அப்புறம் தான் மறுபடியும் அங்கே போனேன். ஓல்டு ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு பஸ் டிரைவர் செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருந்தார். அது அப்புறம் வந்து 1:41 PM வந்து மேட்டுப்பாளையம் வந்து ரீச் பண்ணிவிட்டு கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. ஊட்டிக்குள்ளே எங்கேயோ இருக்குன்னு டிரைவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இங்கேருந்து நீங்கள் அரவேணு ஒரு ஏரியாவுக்கு போங்க, அங்கேருந்து அங்கே பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. கோட்டகிரி பஸ் ஏறி தான் போனோம் அரவேணு ஒரு ஏரியாவுக்காக. கோட்டகிரி போகிறக்கான அந்த பஸ் வந்துடுச்சு. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் டைம். நம்ம வந்து இந்த மாதிரி விற்றுட்டு வந்தாங்கன்னா இவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுங்க. நம்ம ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணால் அவங்க ஒரு பெரிய இம்பாக்டாக போய் க்ரியேட் பண்ணுவோம் அவங்க லைஃப்பில். சும்மா தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள் அங்கே வாசி என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் முயற்சி. எனக்கு பிடிச்ச குறள். பஸ்ஸில் போயிட்டுருக்க வழியே இந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது தெரிஞ்சு நைட் ஆக்சிடெண்ட் ஆன அந்த லாரியை வந்து இப்போ தான் ரெக்கவர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் நீங்கள் பார்க்குறது. இதுதான் அந்த ஆக்சிடெண்ட் ஆன லாரி. நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு ஓட்டியிருக்காரு. அவர் நேரம் விழுந்துட்டார். ஒரு 3:57 வந்து ரீச் பண்ணிவிட்டு இங்கே அரவேணு ஏரியா. இங்கே இருந்துட்டு இந்த லோக்கல்ஸ் கிட்ட கேட்டு எப்படி போனோன்னு வழி கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். டோரா பூச்சி மாதிரி போயிட்டே இருக்கேன். கேட்ரின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு இங்கேருந்து ஒரு 52 kilometers. அங்கே ஒரு குட்டியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற வழியில் இங்கே நிறைய குரங்கு இருக்குது. நிறைய வித்தை காட்டிகிட்டே இருந்துச்சு. அங்கே ஒரு பன் சாப்பிட்டு இருந்துச்சு ஒரு குரங்கு, அதை எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இங்கே பார்க்குறீங்களா, இந்த ஆண்டி தான் வழி சொன்னாங்க எப்படி போனோம். ஹாய் நான் வெல்கம் டு மீ another new trip video. இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா கேட்ரின் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க வந்திருக்கு. கோட்டகிரியில் இருக்குது. எந்த இடமே தெரில. ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க பஸ்ஸில் வந்துட்டு. இந்த மாடு மட்டும்தான் இருக்குது, நான் மட்டும்தான் இருக்கேன். பார்க்கலாம். ஏதோ ஒரு வண்டி லிஃப்ட் கேட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஒரு வண்டியும் வர மாட்டேங்குது. நிறைய கவுஸ் எல்லாம் இருக்குல்ல. ஏதோ பஸ்ஸு வந்துச்சுன்னா பார்க்கலாம். அரிசியில் பார்க்கலாம். வண்டி வரதோ இல்லையோ ஒரு அண்ணன் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் கூட தான் நடந்து போயிட்டுருக்கேன். தனியாக வந்திருக்கேன், பயம் இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. பயம் இல்லாதனால தான் நான் தனியாகவே வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்படியே போகிற வழியை வந்து டக்கு ஒரு ஜீப் வந்துருச்சு. அதை நிப்பாட்டி லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்கோம். அந்த மொமெண்ட் அது நானும் நடந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 500 meter வரைக்கும் அந்த அண்ணன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 3 kilometers நடந்து தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 4 kilometers உள்ள நடந்து போனோம். நான் இது வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. போயிடலாம். இந்த வியூ பாருங்க, செமையாக இருக்கா. இன்னும் தெரியுதா, டீ எஸ்டேட் உள்ளே போகலாமா? சுற்றி டீ எஸ்டேட்குள்ளே போயிருக்கேன். ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். டிவிஸ் பார்த்துக்கோங்க. டீ எஸ்டேட்லேருந்து இறங்கி கீழே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு டெம்போ வந்துச்சு. அந்த டெம்போவில் ஏறி கேட்டு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிஜமாகவே வியூ செம்மையாக இருக்குது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்க வழியில் டெம்போவில் எனக்கு பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வந்துடும்னு நினைக்கிறேன். போகலையும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, இவங்களும் என்னை மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்திருக்காங்க. ஆனால் யாரும் இவ்வளோ அலோவ் பண்ணல. ஒரு வியூ பாயிண்ட் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி வந்துட்டாங்க. நானும் இவங்க கூட சேர்ந்து திரும்பி வந்துட்டு இருக்கிற மூமெண்ட் தான் இது. அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஆரவேணுக்கு திரும்பி வந்துட்டேன். அங்கேருந்து கோட்டகிரி பஸ்ஸில் ஏறி கோட்டகிரி பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கிறேன். போகிற வழியில் நிறையா வியூஸ்லாம் செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறக்கு. அங்கே ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்கான் சின்ன பையன், நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தான். அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இங்கேருந்து ஊட்டி போகிறதுக்கான பஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஸ்ஸே வரல. அப்புறம் கோட்டகிரியில் போய் டீ குடிக்கலான்னு போயிட்டு கோட்டகிரி டீ லைட்லி ஊட்டி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு, புது டேஸ்ட். அப்புறம் வந்துட்டு எங்கள் வடை வந்து 10 ரூபா தான், ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊட்டி போகிறக்கான பஸ் வந்துருச்சுங்க. ஏன்னா பஸ்க்கு வந்து ஒரே ஒரு டோர் தான் இருக்குது. இல்லை செம க்ரௌடு. உள்ளே எப்படியோ சீட் பிடிச்சி உள்ளே வந்துட்டேன். இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, 22 rupees தான் டிக்கெட். இது எல்லாமே மேகம் கிடையாது, இது எல்லாமே பனி. அப்படியே மேகம் மாதிரியே இருக்குல்ல. ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. செம சில்னஸ். இன்னி ஊட்டியில் சில்னஸ் இருக்குது. மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஊட்டி வந்து ஒரு 7 o'clock வந்து ரீச் பண்ணிவிட்டேன். பழைய மெமரிஸ். ஊட்டி பஸ் ஸ்டாப் இங்கே தான் நைட்டு உட்காந்துருந்தேன். மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டு உட்காந்துருக்கேன். வாட் டு டூ நெக்ஸ்ட், அதே மாதிரி பழைய மெமரிஸ். நெக்ஸ்ட் இங்கேருந்து வீட்டுக்கு போனோம்மா. ஊட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து வீட்டுக்கு தான் கோயம்புத்தூர் தான் வந்துட்டுருக்கேன். 85 rupees டிக்கெட். ஐ திங்க் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னமோ நினச்சிட்டு வந்து இங்கே எப்படியோ போயிட்டுருக்கு. டெஸ்டினேஷனோட ஜேர்னி நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரிப்பில். மேட்டுப்பாளையம் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து காந்திபுரம் போய் ரீச் பண்ணிடுவேன். அரௌண்ட் ஒரு 11:30 வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து ரீச் பண்ணிவிட்டேன். இங்கே செம பசியில் வந்திருக்கேன். ஏன்னா சும்மா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் காலையிலேருந்து சாப்பிட்ருந்தேன். எது பெருசாக ஃபுட்டு சாப்பிடல. செம பசியில் இருக்கேன். எந்த ஹோட்டல் திறந்துருந்தாலும் உள்ளே போய் சாப்பிட்லான்னு தோணும் போது தான் சுகு மெஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தேன். எனக்கு பிடிச்ச பிரியாணியே இருந்துச்சு. இந்த டைமுக்கு 11:30 சாப்பிட்டுட்டு
இப்படி ஒரு கோலி சோடா குடிச்சிட்டு இனி வீட்டுக்கு எப்படி போகிறோன்னா லிஃப்ட் கேட்டு தான் போய் ஆகணும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த டைம் வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ் இல்லை. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. பாய்.